இப்போ மாணிக்கம் தாகூர்ன்றது கொஞ்சம் ஒரு கோட்டை தாண்டி கூட்டணி தர்மம் அதிக எண்ணிக்கையில் எதிர்பார்ப்பது. இப்போ ஆர்கே சொன்ன மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்க அதிக எண்ணிக்கையில் வேணுன்ற கட்சி என்றது. அது ஒரு எச்சரிக்கை துணியும் அதுக்குள்ளே இருக்குது. வேற ஒரு கணக்கு தாவேகா அணிமாற்றம். செல்வ பெருந்தகையை கூட தற்போது வரைக்கும் இந்த கூட்டணியில் இருக்கிறோம், கூட்டணி குறித்தெல்லாம் இதற்கு முன்பு அவர் துணி வேறொன்றா இருந்தது. நாங்கள் திமுக கூட்டணி தாங்க, ஏன் மாற்றி பேசுகிறோம். ஆனால் இப்போ சமீப காலங்களில் பார்க்குறப்ப கூட்டணி மாற்றம் இதெல்லாம் டெல்லி தலைமை தான் முடிவெடுக்குன்றதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? ஒரு திருக்குறள் தான் நினைவுக்கு வருகிறது. வினைவழியும் தன்வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கி செயல். யா கேளு, யார்கிட்ட கேட்குற அண்ணன் தானே கேளு அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் காங்கிரஸ் என்ன வேணாலும். 2014 இப்போ இவர் மாணிக்கம் தாகூர் ஒன்று சொன்னார், நீங்கள் சொன்னீங்க முன்னாள் முதலமைச்சராக ஆகக்கூடும் அப்படின்னு. நீங்கள் முன்னாள் பிரதமராக கூட ஆக முடியாத சூழ்நிலைக்கு காங்கிரஸை கொண்டு வந்து விட்டீங்க. 3 தேர்தலாக தொடர்ந்து பாஜக வெற்றி பெறுகிறது. நீங்கள் காங்கிரஸ் எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கிறீங்க? அன்னை சோனியா காந்தி அவர்களை பிரதமர் வேட்பாளராக அறிவிப்பதற்கு திமுக தயாராக இருந்துச்சு, காங்கிரஸ் தயாராக இல்லை. ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளர் என்று துணிச்சலோடு திமுக தான் அறிவித்தது. 2014 ஏன் பாஜக வெற்றி பெற்றுச்சு, ஏன் காங்கிரஸ் தோத்துச்சு, மக்களுக்கு நம்ம நினைவுபடுத்தணும். என்ன பிரச்சனை? 2014 பாஜக வென்றதற்கு பிரதான ஒரே ஒரு காரணம் என்ன? மீண்டும் மீண்டும் எல்லா ஊடகங்களிலும் விவாதிக்கப்பட்ட பேசுபொருள் என்ன? 2G ஊழல். இதானே இன்னைக்கு பாஜகவின் மீது சிஏஜி 7.5 லட்சம் கோடி ஊழல் சொல்லுது. பாஜக அமைச்சர்கள் யாரையா பிடிச்சி கைது பண்ணியிருக்காங்களா? யாராவது ரிசைன் பண்ணாவது சொல்லியிருக்காங்களா? ஏதாவது நடவடிக்கை எடுக்குதா பாஜக? அன்னைக்கு நீங்கள் ஆராசாவை கைது பண்ணுறேன், கனிமொழியை கைது பண்ணுறேன், திகார் சிறையில் அடைக்கிறேன், அறிவாலயத்தில் சோதனை போடுறேன், எல்லா விஷயத்தையும் நீங்கள் பண்ணீங்க. அவங்க இழுத்தெழுப்புக்கெல்லாம் நீங்கள் போனீங்க. அண்ணா ஹசாரே உண்ணாவிரதம் இருக்கிறாரா, அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் பண்ணீங்க. உங்கள் கையை வச்சு உங்கள் கண்ணை குத்தின கதையாக பாஜக 2G ஊழல்னு சொல்லி ஆட்சியை பிடிச்சிருச்சு. நீங்கள் அன்றைக்கி திமுக கைது பண்ணீங்க. உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்துச்சு? 2Gயில் காத்து உட்கார்ந்துருந்தேன், எந்த ஆதாரமும் இல்லை. இன்னொரு ஊழல் காமன்வெல்த் ஊழல்னு சொன்னாங்க இதே காங்கிரஸ் ஆட்சி காலத்தில். இன்னைக்கு பாஜக போய் நீதிமன்றத்தில் சொல்லிடுச்சு காமன்வெல்த்தில் ஊழல் எல்லாம் நடக்கலாங்க, நாங்கள் சும்மா காட்சிக்குன்னு சொன்னால் வழக்கம் முடிச்சு வைங்கன்னு கூட்டு வந்துருச்சு. 2014ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் பெற்ற இடங்கள், மொத்த இடங்கள் வெறும் 44. நான் என்ன சொல்கிறேன், தமிழ்நாட்டை விட்டுருங்க, நீங்கள் தமிழ்நாட்டில் விஜய் கூட போங்க, அதிமுக யார் கூட வேணாலும் போயிருங்க. ஒன்றியத்தில் எப்போ ஆட்சியை பிடிக்க போறீங்க? இப்போ தமிழ்நாட்டில் நாளைக்கு விஜய் கூட நீங்கள் கூட்டணி வச்சுட்டீங்க, தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சிட்டீங்கன்னு வச்சுப்போம். அடுத்த வருத்த நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதியில் புதுவையோடு சேர்த்து விஜய் உங்களுக்கு 20 தொகுதி கொடுப்பாரா? அதிகபட்சம் வச்சுப்போம். நிச்சயமாக 40 தொகுதி கொடுக்க மாட்டார்ல. திமுக 10 தொகுதி கொடுக்குது, 10லையும் வின் பண்ணுறீங்க. விஜய் 20 தொகுதி கொடுக்காரு, 20லையும் வின் பண்ணிட்டீங்க. அப்புறம் ஆட்சி பிடிச்சிட்டீங்களா 20 தொகுதி வச்சு? ஏன் ஒன்றியத்தில் என்ன நடந்துச்சு? 44 தொகுதி. எப்போ? 2014. 2014 காங்கிரஸ் தனித்து போட்டிடுச்சு. 2019 திமுக கூட்டணி 10 தொகுதி திமுக ஒதுக்கீடு செய்தது. நீங்கள் வென்றது 52 தொகுதி. ஒரு தொகுதி EVK இளங்கோவன் தோல்வியடைந்தார் OP ரவீந்திரநாத்திடம். அப்போ 9 தொகுதி. நீங்கள் இந்த 9ஐயும் லெஸ் பண்ணீங்கன்னா 43 தொகுதி தான் ஆல் இண்டியா முழுக்க. நீங்கள் அதுக்கு முந்தின வாட்டி 44 தொகுதி வின் பண்ணீங்க. திமுகவோட கூட்டணி வச்சு திமுக ஒரு 9 MP கொடுத்தும் கூட மற்ற பகுதியில் உங்களால் நினைச்ச முடியல. 43 MP தான். அப்புறம் இந்த எலெக்ஷனில் நீங்கள் வந்தது எவ்வளவு? கடைசியாக நடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நீங்கள் 99 சீட்டு, அதில் 10க்கு 10 தமிழ்நாட்டிலேருந்து போச்சு. இந்த 10 கழிச்சிங்கன்னா 89. அந்த 10ல் இன்னைக்கு நீங்கள் முன்னாள் முதலமைச்சர் ஆகிவிடுவீர்கள் என்று சொல்கிறார்களா மாணிக்கம் தாகூர். சட்டமன்ற தேர்தலில் கூட 10,000 15,000 ஓட்டு 20,000 ஓட்டு 30,000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார்கள். இவர் ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் 4300 ஓட்டு வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றார். அதுவும் தள்ளி நாக்கு தள்ளி போச்சு. திமுக காரங்களுக்கும் கூட்டணி கட்சின்னு இருக்கும். நீங்க பேசணும், நீங்க கண்டிப்பா அதை மாணிக்கம் தாகூர். நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்ப நீங்க பேசுற பேச்ச பார்த்தா கடந்த முறை கொடுத்ததை விட குறைவா தான். நான் அப்படி சொல்லல. நான் என்ன சொல்றேன் அண்ணா, நான் அப்படி சொல்லல. அப்ப என்ன, ஏன் காங்கிரஸ் தப்பு கணக்கு போடுதுன்றீங்க? காங்கிரஸ் தப்பு கணக்கு போடுங்க. நான் அதான் அந்த திருக்குறளோட தொடங்குறேன். நான் என்ன சொல்றேன், இங்க எல்லா கட்சிகளுக்கும் ஒரு பலவீனம் இருக்குது. அதை நீங்க நல்லா சொன்னீங்க, அழகா சொன்னாரு, ஆர்கேவும் சொன்னாரு. திமுகவிற்கும் காங்கிரஸ் கூட்டணி, நாட் ஒன்லி காங்கிரஸ் கூட்டணி, விசிக, மதிமுக, 2 இடதுசாரிகள், மனிதநேய மக்கள் கட்சி, IUML, தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட அத்துணை கட்சிகளையும் அவர் அரவணைத்து ஏன் 7 வருடங்களாக அவர் சிந்தாமல் சிதறாமல் இந்த கூட்டணியை கட்டுறாருன்னா அவருக்கு நல்லா தெரியும் ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம், ஒரு 0.5% கூட முக்கியம். செந்தில் அந்த இடத்துல இப்போ மாணிக்கம் தாகூர் சொல்றது, இப்போ எல்லா நிர்வாகிகளுக்கும் அதே எண்ணம் தான், அதிக தொகுதிகள் வாங்கணும்னு. எங்களை மதிச்சு நடந்தீங்கன்னா நாங்கள் நல்லா வேலை பார்ப்போம். இதே மாணிக்கம் தாகூர் இதை எப்போ சொல்லியிருக்கணும்? கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சொல்லியிருக்கணும். இந்த பாருங்க, எங்களை மதிச்சு நடந்தா தான் நான் எலெக்ஷன்ல நின்று MP ஆவேன், இல்லைன்னா அவ்வளோதான். சொல்லுங்க, உங்களை மதிக்காததுனால தான் நீங்கள் வெற்றி பெற்றீர்களா? அதிக எண்ணிக்கை டிமாண்ட் இல்லைங்க. அதிக எண்ணிக்கை டிமாண்ட் எப்படி பார்க்க? அதிக எண்ணிக்கை டிமாண்ட் RK சார் சொன்ன மாதிரி, ஷாம் சார் சொன்ன மாதிரி எல்லா கட்சியும் கேட்கும் தானங்க.
ஆனா ஒரு அழுத்தத்தை தர இல்லங்க, அது எல்லா கட்சி திமுக காரங்களும் திமுக தலைமையிட்ட கேட்பாங்கல்ல, தலைவரை இந்த வாட்டி நம்ம அதிக தொகுதியில போட்டிடணும், பிசிக கேட்கும் தானே, காங்கிரஸ் கேட்கும் அந்த தொனியில பாத்தீங்கன்னா இப்ப இடதுசாரிகள் விசிக கூட ஒரு கூட்டணி இணக்கத்தோடு பேசுற தன்மை இருக்கு. ஆனா சமீப அதுக்கு காரணம் தாவேகாவோட ரைஸ் இருக்குல்ல, அதன் பிறகு காங்கிரஸ் போக்குல மாற்றம் இருக்கு. கண்டிப்பா மாற்றம், காங்கிரஸினுடைய போக்குன்னு நான் சொல்ல மாட்டேன், காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஒரு சிலருடைய போக்கு மாற்றம் இருக்கு. ராகுல் காந்தி தெளிவா இருக்கிறாரு, அவரு பாஜக வீழ்த்துவது கூட நோக்கம் இல்லைன்னு சொல்லிட்டாரு, ஆர்எஸ்எஸ் வீழ்த்துவது நோக்கம்ங்கிற அளவுக்கு போறாரு. நீங்க ராகுல் காந்தியும் நம்முடைய முதலமைச்சரும் ஒரே பார்வையில பயணிக்கிறாங்க. எந்த எதிர்ப்புல? ஆரிய சித்தாந்த எதிர்ப்பு. நான் சொல்றேன், ரொம்ப தெளிவா சொல்றேன், சித்தாந்த எதிர்ப்பு. பீகார்ல தேஜஸ்வியோட நல்ல இணக்கம் இருந்தது. ஆனா இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைன்னு வரப்ப ரொம்ப இழுபறியா, மத்திய பிரதேசல அந்த பிரச்சனை நடந்துச்சு, ராஜஸ்தான்ல அந்த பிரச்சனை நடந்துச்சு, இன்னும் வேற சில ஸ்டேட்ல இதே சிக்கலால தான் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பை மிக மிக லிஸ்ட்ல விட்டதுக்கு காரணம் இந்த மாதிரியான அணுகுமுறை தான். ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்த மாதிரி யாராவது 2 பேர் இருப்பாங்க. நீங்க காங்கிரஸுக்குள் இருக்கக்கூடிய வலதுசாரிகளை பற்றி நான் பேசல, திருப்பி சொல்றேன், ராகுல் காந்தியே வருத்தப்பட்டு பேசுனது பல ஊடகங்கள் செய்தியா இருக்கு. தாவே காண்ற ஆப்ஷன் தான் அவங்க இல்லன்னா தாவே காண்ற ஆப்ஷன் பேசிக்கொள்ள, அது எப்படி நீங்க தாராளமா பேசிக்கலாம், அதுக்கு உங்களுடைய தேசிய தலைமை என்ன செய்யணும், உடன்படணும். ஆனா ஷாம் சொன்னதுல ஹெலிகாப்டர் உதவியா இருக்கலாம், ராகுல் பேசினதா இருக்கலாம், வேணுகோபால் கரூருக்கு வந்துட்டு ஆர்கே சுட்டி காட்டியது மாதிரி ஒரு சாஃப்ட் அப்ரோச்சோட இருக்கு. அப்ப அவங்க ஒரு தாவேக்கான்ற ஆப்ஷனை ஓபன் பண்ணிட்டு இல்ல இதெல்லாம் டிமாண்ட் வைக்கிறாங்களா? திருப்பி சொல்றேன், காங்கிரஸ் ஓபன் பண்ணல, காங்கிரஸ் வேறு சிலருக்கு வேற சில எண்ணங்கள் இருக்கிறதுங்கிற ஒட்டுமொத்த காங்கிரஸ் உடைய திட்டமா அதை பார்க்க முடியாது. காங்கிரஸிற்குள் இதில் மாறுபட்ட எண்ணம் கொண்டவர்களும் பல பேர் இருக்கிறாங்களா இல்லையா? இந்த திமுகவோட தான் இருக்கணும்ன்றது, திமுக கூட்டணி தொடரணும் அப்படிங்கறது இருக்குது. ஆனா அவங்களுமே கூடுதல் தொகுதி வேணுங்கிறத உறுதியா இருப்பாங்க, எல்லா கட்சியும் கேட்பாங்க. அது காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய இப்ப செல்வ பிறந்தகைக்கு என்ன 10 சீட் கொடுத்தா போதுன்னு நினைப்பாரு, அவரும் நம்ம கட்சிக்கு கூடுதல் சீட்டை தான் எதிர்பார்ப்பாரு. கூட்டணி மாறிடுவோம். ஆனா அதற்காக இந்த கூட்டணியை உடைக்கணுமாங்கிறதுல 2 லாஜிக்கா யோசிப்பாங்க. ஒன்று, நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு கடந்த 2 நாடாளுமன்ற தேர்தலிலும் காங்கிரஸோடு பயணித்தது திமுக. நீங்க எப்படி எடுத்துக்கங்க, நாடாளுமன்ற மாநிலங்களவையில காங்கிரஸ் ஒரு தீர்மானத்தை கொண்டது, மக்களவை மட்டும் சொல்ல, நான் மாநிலங்களவையும் சேர்த்து சொல்றேன். காங்கிரஸ் ஏதோ ஒரு பாஜகவிற்கு எதிராக ஒன்றை செய்கிறது என்றால் திமுக உறுப்பினருடைய ஆதரவு அவசியமா இல்லையா? இது எல்லாம் காங்கிரஸுக்கு நல்லாவே தெரியும், ராகுல் காந்திக்கு நல்லா தெரியும். மக்களவையிலும் தேவை, மாநிலங்களிலும் தேவை. இவர்களுக்கு சில நோக்கம் இருக்கிறது. நான் நிறைவா ஒன்று சொல்லிடுறேன், காங்கிரஸ் கடைசியா தனித்து நின்று பெற்ற வாக்குகள் 4.4%. ரைட். விஜய் இப்போ வரைக்கும் விஜயோடைய வாக்கு செய்தது என்னன்னே நமக்கு தெரியல. கேம்பிளிங் தான் இவர் சொன்ன மாதிரி. ஏங்க அது 1% இருக்கலாம், 10% இருக்கலாம், 20% இருக்கலாம், யாருக்கும் தெரியாது. வாக்கு வங்கி என்ன என்றே நிரூபிக்காத ஒருவரை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு, முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட்டணிக்கு தயார் என்று காங்கிரஸ் சொல்லுமே என்று சொன்னால் அது மாதிரி அரசியல் பிழை வரலாற்றில் வேறு என்ன உண்டு?